ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு நியூ ஷோவை லான்ச் பண்ண போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்க நியூவான ஸ்நாக்ஸ்லாம் வீட்லயே நம்ம செஞ்சு பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது ஸ்நாக்கி டைம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்நாக்கி டைம். நான் அக்ஷத்யா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சுலபமான செய்யக்கூடிய பனானா ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 3 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 30 கிராம், சப்ஜா விதைகள் 20 to 30 கிராம் அளவுக்கு, தயிர் 50 கிராம், வெனிலா எசன்ஸ் ஒரு 3 to 4 துளி அளவு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வாழைப்பழம், தயிர், பால், சர்க்கரை, சப்ஜா விதைகள், சப்ஜா விதைகளை ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். அதை நம்ம இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 4 துளி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதில் வேணும்னா நீங்கள் ஐஸ் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு விரும்புனீங்கன்னா. நான் இன்றைக்கி ஐஸ்லாம் சேர்க்காமலே வெறும்னே இது ஜில் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவே ஜென்ரலாகவே ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ ஐஸ் எல்லாமே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அருமையான பனானா ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வெறும்னே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இதில் சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப நல்லதானதும் இது. இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 3 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 30 கிராம், சப்ஜா விதைகள் 20 to 30 கிராம் அளவுக்கு, தயிர் 50 கிராம், வெனிலா எசன்ஸ் ஒரு 3 to 4 துளி அளவு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வாழைப்பழம், தயிர், பால், சர்க்கரை, சப்ஜா விதைகள், வெனிலா எசன்ஸ் ஒரு 4 துளி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தேங்க்யூ. இன்னைக்கு ஷோல செஃப் அக்ஷதா ஒரு சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு காமிச்சாங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.